வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி கீரையின் பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கியை சாப்பிடும் அளவிற்கு அந்த கீரையை நாம் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் முள்ளங்கியை விட முள்ளங்கி கீரையில் தான் சத்து அதிகம் இருக்குது அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. முள்ளங்கியானது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அதை விட முள்ளங்கி கீரையில் சத்து அதிகம். பட் நம்ம காயை எடுத்துக்கிட்டு கீரையை குப்பையில் தான் போடுறோம். முள்ளங்கியில் நார்ச்சத்து அதிகம். முள்ளங்கியை விட முள்ளங்கி கீரையில் 5 மடங்கு விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். முள்ளங்கி கீரையில் நார்ச்சத்து அதிகம். ஸோ கலோரி குறைவு. உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த முள்ளங்கி கீரையை எடுக்கலாம். ஊட்டச்சத்து நிறைந்த காய், பழம், கீரை நம் அன்றாட வாழ்வில் உணவாக எடுக்கிறது அவசியம். பட் முள்ளங்கி கீரை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. பொதுவாக நம்ம கீரை என்றாலே ஊட்டச்சத்து நிரம்பியது என நமக்கு தெரியும். ஆனால் மற்ற கீரையை விட முள்ளங்கி கீரையில் ஊட்டச்சத்து சற்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் தெரிஞ்சுக்கணும். சுகர் பேஷண்ட் டெய்லி ஒரு கீரை எடுக்கலாம். பட் முள்ளங்கி கீரை ரொம்பவே சிறந்தது அப்படின்னும் சொல்லலாம். பொதுவாக நம்ம தூசி நிறைந்த இடங்களுக்கு போகும்போது மட்டுமே மூக்கின் வழியாக மாசு சுவாசிக்கப்படுகிறது. ஸோ சுவாச குழாயில் சுழற்சி பிரச்சனை என தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அது உண்மை இல்லை. சாதாரணமாகவே நாம் சுவாசிக்கும் போது கூட காற்றில் கண்ணுக்கு தெரியாத சில நுண்ணுயிர்கள் நம்முடைய சுவாச பாதையில் செல்லும் வாய்ப்பு உண்டு. ஸோ சுவாச பாதையில் நோக்கியுள்ள கழிவுகளை வெளியேற்ற முள்ளங்கி கீரை ரொம்பவே அவசியமானது. சுவாசம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வாக இந்த முள்ளங்கி கீரை அமைது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. சத்து நிறைந்த காய்கறி, பழம், கீரை நம்முடைய அன்றாட வாழ்வில் சேர்ப்பது மிக மிக அவசியமான ஒன்று. அதிலும் கீரை ரொம்பவே முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. அதிலும் முள்ளங்கி கீரை முதல் படியில் இருக்குன்னு சொன்னால் மிகை ஆகாது. நாம் கீரை என்றாலே அரைக்கீரை, பாலக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, தண்டுக்கீரை, முளைக்கீரைன்னு பல வகையான கீரைகளை ஞாபகத்தில் கொண்டு வர முடிகிற நம்மால் முள்ளங்கி கீரை அப்படிங்கிற ஒன்றை நாம் மறந்துடுறோன்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. காயுடன் சேர்ந்தே இருக்கும் முள்ளங்கி கீரையின் அருமை நம்ம யாருக்கும் தெரியறதில்ல. சுகர் பேஷண்ட் டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. அதிலும் வாரத்தில் ஒரு முள்ளங்கி கீரை எடுக்கிறது இன்னுமே சிறந்ததுன்னு சொல்லலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் இந்த முள்ளங்கி கீரை நம்மளை பாதுகாக்குது. இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்க, இதய படபடப்பு, இதய பலவீனம் போன்றவங்க இந்த முள்ளங்கி கீரையை வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் வெள்ளை கலரில் காட்சி அளிக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் கே, பொட்டாசியம், மேக்னீசியம், கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, நார்ச்சத்து, பாஸ்பரஸ் மற்றும் முள்ளங்கியை விட 5 மடங்கு விட்டமின் சி ஆனது அதன் கீரையில் இருக்குது. இது மட்டும் இல்லாது சோடியம், குளோரின், இரும்பு சத்து போன்ற பலதரப்பட்ட சத்துக்களை உள்ளடக்கியதா இந்த முள்ளங்கி கீரை இருக்குது. முள்ளங்கி கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தரைட்டிஸ் மற்றும் முடக்குவாதத்திற்கு பெஸ்ட் மெடிசனாக இந்த முள்ளங்கி கீரை அமையுது. மேலும் இரத்த அழுத்தத்தை குறைப்பதில் பெருந்துணையாக இருக்குது. காய்களை விட இந்த கீரையில் தான் சற்று இன்னும் அதிகமாகவே இருக்குது. உடல் உள்ளுறுப்புகள் பலம் பெறுவதிலும் மற்றும் மலச்சிக்கலை சரி செய்யும் தன்மை கொண்டதாக இருக்குது. மஞ்சக்காமாலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த முள்ளங்கி கீரையானது பெஸ்ட் மெடிசன் சொன்னால் அது மிகையாகாது. சிறுநீரகம், இதயம் மற்றும் கண் சிறப்பாக செயல்படுவதில் இதன் முள்ளங்கி கீரையின் பங்கு இன்றியமையாதது. சுவாச பாதையில் இந்த இலை சரி செய்ய உதவுகிறது. கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் பெண்கள் போன்றவருக்கு ஏற்படக்கூடிய கால்சியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்க வல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு பெஸ்ட் மெடிசன் சொன்னால் அது மிக ஆகாது. உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுல முள்ளங்கி கீரை ரொம்பவே உறுதுணையாக செயல்படுதுன்னு சொன்னால் அது மிக ஆகாது. அது மட்டும் அல்லாது நோய் எதிர்ப்பு அமைப்பிற்கு பெஸ்ட் மெடிசனாகவும் இருக்குது. சிறுநீரக கற்கள், சிறுநீர்ப்பை, சிறுநீர் வீக்கம் போன்றவற்றை சரி செய்யுது. உயர் இரத்த அழுத்தத்தையும் குறைக்க வல்லது. சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைக்கு தீர்வாக இந்த முள்ளங்கி கீரை அமையுது. மலச்சிக்கலை சரி செய்யும் தன்மையும் இந்த முள்ளங்கி கீரைக்கு உண்டு அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதயம் பாதிக்கப்பட்டவங்க, இதய படபடப்பு மற்றும் இதய பலவீனமானவர்களுக்கு இது பக்கபலமாக இருக்குது. சரும ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. மேலும் தோலில் ஏற்படும் அலர்ஜி வராத மாதிரி நம்ம உடலை பாதுகாக்குது.
சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்க வல்லது. சிறுநீரக கற்களையும் கரைக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்குது. சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி செய்யப்படுது. சிறுநீர் நன்றாக பிரியும் மற்றும் முதுமையில் ஏற்படக்கூடிய சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் சரியாக பிரியாமை போன்றவற்றை சரி செய்ய வல்லது. சிறுநீர்கல், சிறுநீர் கல்லடைப்பு, சிறுநீர் வீக்கம் போன்றவையும் தடுக்கப்படும். இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய கொழுப்பு படிவத்தை தடுக்கும் தன்மை கொண்டதா இந்த முள்ளங்கி கீரை அமையுது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும். கண் பார்வை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா அமையறதுனால கண்ணாடி போட வேண்டிய அவசியம் ஏற்படாது. கர்ப்பிணி பெண், பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய கால்சியம் மற்றும் முதுமையில் வரும் தோல் தேய்மானம் போன்றவற்றை சரி செய்ய வல்லது. கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே பக்கபலமாக இருக்குது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த முள்ளங்கி கீரையின் இலையை இனிமேலும் நம்ம அவாய்ட் பண்ணாமல் நம்மளோட உணவில் எடுத்து வளமோட வாழணும்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட்டி ஷாப்பிங். தேங்க்யூ.